இதுதான் இப்போது நாம் பயணிக்கப் போகும் மாய நகரம் டிக்டாக் ஹாலோ. இந்த இடம் நேரத்தை மையமாகக் கொண்டு இயங்குகிறது. வீடுகளிலும் கடைகளிலும் மேகங்களிலும் கூட கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் சீராக இருக்கும். அதற்கு காரணம் இங்கிருக்கும் இந்த ஜொலிக்கும் மணிக்கூண்டுதான். இதோ இங்கு எலியை துரத்தியோடும் இந்த குறும்புக்காரன்தான் நம் கதையின் ஹீரோ டிக். இவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் மற்றும் ஆர்வம் மிக்கவன். இவனை பார்த்து ரசிக்கும் இந்த பெரியவர்தான் திரு மெரிடியன். செல்லமாக மெரிடியன் தாத்தா என்று அனைவராலும் அழைக்கப்படுவார். இவர்தான் அந்த அதிசய மணிக்கூண்டின் முன்னாள் பாதுகாவலர். டிக், நீ மக்கார் பண்ணும் குக்கு கடிகாரம் என்று மெரிடியன் தாத்தா முணுமுணுக்கிறார். டிக் திகைத்து, நன்றி, அப்போ நான் தனித்துவமானவன்னு சொல்றீங்களா தாத்தா என்றான். பிறகு மெரிடியன் தாத்தா அந்த மணிக்கூண்டின் உச்சிக்கு டிக்கை அழைத்துச் செல்கிறார். அங்கு அந்த கடிகாரம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதிலுள்ள கியர்களில் நேற்று, இன்று மற்றும் நாளை என்று குறிக்கப்பட்டிருந்தது. இந்த ஜீர்கள்தான் இந்த நகரத்தை உயிரோட்டமாக வைத்திருக்கின்றன. இதை ஒருபோதும் தொடாதே என்று அதை பற்றி மெரிடியன் விளக்கி, டிக், இந்த கியர்கள் இல்லைன்னா நேரம் அப்படியே நின்றுவிடும் என்று அவனை எச்சரிக்கிறார். அன்றிரவு டிக்கின் ஆர்வம் மிகவும் அதிகரித்தது. அவன் அதை அருகிலிருந்து பார்க்க நினைத்து ரகசியமாக டவருக்குள் சென்றான். ஆர்வத்தில் அவன் இன்று என்கிற கியரை தொட்டபோது அது கழண்டு கீழே விழுந்தது. உடனேயே நேரம் உறைந்துவிட்டது. மக்கள் அனைவரும் அப்படியே உறைந்துவிட்டனர். பறவைகளெல்லாம் வானில் மிதந்தன. எல்லா பொருட்களும் அந்தரத்தில் தொங்கின. மெரிடியன் தாத்தாவுக்கும் மணிக்கூண்டுக்கும் இருக்கும் உறவினால் அவர் மட்டும் உறையவில்லை. ஏதோ தவறு நடந்திருப்பதை உணர்ந்து மணிக்கூண்டிற்கு அவர் விரைந்து செல்கிறார். அங்கே டிக் நிற்பதைக் கண்டு, நீ நேரத்தோடு விளையாடிவிட்டாய், இதை சரி செய்ய ஒரே வழிதான் இருக்கு. காலங்களுக்கு அப்பாற்பட்ட இடங்களுக்கு சென்று தொலைந்து போன அந்த கியரை நீ கண்டுபிடித்து அதை திரும்ப கொண்டு வரணும் என்றார். தனக்கு வழிகாட்ட ஒரு மேஜிக்கல் பாக்கெட் வாட்ச் மற்றும் டார்ச் எடுத்துக்கொண்டு டிக் அங்கு விரைகிறான். முதலில் அவன் நேற்று என்ற இடத்திற்கு போகிறான். அங்கு அவன் கியரை தேடுகையில் தன் கடந்த கால சந்தோஷங்கள், குறும்புகள், தவறுகள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருகின்றன. கடந்த கால சந்தோஷங்களை நினைத்து அங்கேயே இருந்துவிட நினைத்தாலும் கடந்த காலத்தில் சிக்கிக்கொண்டால் தன்னால் வளர்ந்து முன்னேற முடியாது என்பதை உணர்ந்து அங்கிருந்து புறப்படுகிறான். அடுத்தது அவன் நாளை என்ற மினுமினுக்கும் இடத்திற்குள் செல்கிறான். அங்கு அவன் கண்முன்னே பல பாதைகள் ஒளிர்ந்தன. பல வாய்ப்புகளுக்கான சாத்தியங்கள் இருப்பதை அவன் உணர்கிறான். எனவே எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல, அது நாம் உருவாக்குவதுதான் என்பதை உணர்ந்து அங்கிருந்து புறப்படுகிறான். இறுதியாக அவன் இன்று என்ற இடத்திற்கு வருகிறான். அங்கு உலகம் இடையறாத மாற்றங்களுடன் சுழன்று கொண்டிருப்பதை காண்கிறான். அப்போது அந்த இடமே மாயமாக மறைய ஆரம்பிக்கிறது. அது முழுவதும் மாயமாகும் முன் அவன் இன்று என்ற அந்த கியரை பிடித்து விடுகிறான். இப்போது மணிக்கூண்டிடம் வந்த டிக் கவனமாக அந்த கியர்களை பொருத்த முற்படுகிறான். ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒரு தயக்கம். நேற்று, இன்று, நாளை என்ற கியர்களில் நான் எதை முதலில் பொருத்துவது என்று தனக்குள் யோசிக்கிறான். நேற்றைய பயங்களை விடவும் நாளைய எதிர்பார்ப்புகளை விடவும் இன்றைய தருணத்தில் வாழ்வதுதான் முக்கியம் என்று அவனுடைய சாகச பயணத்தின் மூலம் கற்ற பாடம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. எனவே இன்று என்ற கியரை முதலில் பொருத்தினான். உடனேயே அந்த கடிகாரம் மீண்டும் உயிர் பெற்றது. அந்த நகரம் முழுவதும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. இந்த சாகசம் பற்றி மக்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஏதோ ஒரு புத்துணர்ச்சியையும் பிரகாசத்தையும் அவர்கள் உணர்ந்தார்கள். டிக், நீ மக்கார் பண்ணும் குக்கு கடிகாரம் இல்ல, நீ தலைச்சிறந்தவனாக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி மெரிடியன் அவனது முன்னேற்றத்தை பாராட்டினார். சூரியன் அஸ்தமிக்கும் போது டிக் தன் புதிய தன்னம்பிக்கையுடன் அந்த கடிகாரத்தை நிமிர்ந்து பார்க்கிறான். அதன் ஒளிரும் வெளிச்சத்தால் மறுபடியும் அந்த நகரமே மினுமினுத்தது. நியதி நேற்று நமக்கு கற்பிக்கிறது, நாளை நம்மை ஊக்குவிக்கிறது, ஆனால் இன்று என்பதுதான் எல்லாவற்றையும் இயங்க வைக்கும் தருணம்.